சொல்லுங்க சார், என்ன மாதிரி வண்டி பார்க்குறீங்க சார்? பைக் மாடல் பார்க்குறேன். பைக் மாடலாம் நம்மகிட்ட 5 வேரியன்ட் இருக்குது சார். 5 வேரியன்ட் 6 வேரியன்ட் இருக்குது. அது என்னன்னா டிவிஎஸ் 110cc ஒரு 3 வேரியன்ட் இருக்குது. ஸ்டார் சிட்டி, ஸ்போர்ட்டு, ரேடியான் 3 வேரியன்ட் இருக்குது. அதுக்கடுத்து 120cc ரைடர் இருக்குது. அதுக்கடுத்து 160cc அப்பாச்சி 180, 200 அந்த மாதிரி மாடலில் சிசியில் வேரியன்ட் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி சார் பார்க்குறீங்க? சார் எனக்கு மைலேஜ் கிடைக்கணும். நான் அப்பப்போ லாங் ட்ராவல் போகணும். ஓகே. நான் வந்து ஃபினான்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால கலெக்ஷன் இந்த மாதிரி அதிகமாக போகிற மாதிரி டெய்லி வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு வந்து அப் அண்ட் டவுன் நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 110cc உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி உங்களுக்கு சீட்டும் உங்களுக்கு லென்த்தாக இருக்கிறதுனால ரேடியன் பைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். 110ல் வேறு என்னென்ன வேரியன்ட் இருக்குது? 3 வேரியன்ட் இருக்குது. டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி, ஸ்போர்ட்டு, ரேடியான் 3 வேரியன்ட். அந்த புது மாடல் சார். இப்போ என்னன்னா உங்களுக்கு லாங் சீட்டு பில்லின்னு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பேகு அந்த லக்கேஜ் இருக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பைக் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார், வாங்க சார். இப்போ நம்ம காட்டின மாடல் இந்த டிவிஎஸ் ரேடியான் 110cc. இது உங்களுக்கு லாங் சீட்டு கொடுத்துருப்பாங்க. மெயின் பர்பஸே என்னன்னா லாங் சீட்டு. நீங்கள் லாங் ட்ராவல் போகிற மொத்தத்தில் உங்களுக்கு அந்த தைப்பாடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு தைய உங்களுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் எத்தனை மாடல் சார்? இதில் இதே பெனிஃபிட் தான் இருக்குமா இல்லை சார்? இது உங்களுக்கு வண்டியில் எதுவும் சேசஸ் அந்த மாதிரி மாற்றம் இருக்காது. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் மாறும். என்னென்ன மாடல் வேணும்னா ஃபுல்லாக பிளாக் எடிஷனு. அதுக்கடுத்து ட்ரம்லேயே உங்களுக்கு அனலாக் மீட்டர் வந்துடும். அதுக்கடுத்து ட்ரம்லேயே டிஜிட்டல் மீட்டரில் வரும். டிஜிட்டல்னால் உங்களுக்கு கிளஸ்டர் எல்இடி கிளஸ்டர், ரிவர்ஸ் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் கிளஸ்டர்னா மற்ற வண்டியில் இருக்கிறது என்னன்னா பின்னாடி ஒயிட்டாகவும் லெட்டர்லாம் பிளாக்ல இருக்கும். இந்த மாடலில் என்னன்னா உங்களுக்கு லெட்டர்லாம் ஒயிட்டாக இருக்கும், பின்னாடி பிளாக்ல இருக்கும். அதனால என்னன்னா எவ்வளோ வெயில் பட்டாலும் உங்களுக்கு பிரைட்னஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால உங்களுக்கு எவ்வளோ என்ன நியூட்ரல் போறீங்கன்னா எதுவும் உங்களுக்கு ஆர்பிஎம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் பேசிக் மாடலாக உங்களுக்கு காட்டுறேன். ட்ரம்லேயே அனலாக் மீட்டர் இது. இந்த மாடல் நீங்கள் சொல்கிற மாடல்லையுமே இந்த ரெண்டுமே வந்துட்டு காமனாக வந்துருமான்னு இது வந்துடும். இது நான் இதான் வண்டியோட லுக்கே உங்களுக்கு கொடுத்துருக்காது. ஆமாம், சீட்டுமே இதே லென்த்து தான் இருக்கும். அது டிஃபரன்ஸ் சீட் லென்த்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சேம் தான். உங்களுக்கு எதுவும் வயசு மாறாது. ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மாறும். அந்த டிஸ்பிளேவும் உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும்தான் மாறும். வேறு எதுவும் உங்களுக்கு மாறாது. முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் ஓவராக நீங்கள் ட்ராவல் பண்ண போது ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன ஆகுனா அலாய்னா உங்களுக்கு ரஸ்ட்டு சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி சீக்கிரம் துருப்பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பெண்ட் ஆகாது ஈஸியாக. முன்னாடி வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு லாங் ட்ராவல் நீங்கள் அந்த மாதிரி ஃபினான்சிங் சுத்தம் போதில் உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனாலும் நீங்கள் இதை விட்டு போக தேவையில்லை. இப்போ கம்ஃபர்டபுளாக நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம். மெக்கானிக் ஷாப் வர பார்த்து ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து கேலஜன் ஹெட்லாம் கொடுத்துருப்பாங்க. கேலஜன் ஹெட்லாம் கொடுத்தோம்னா நைட் நேரத்தில் உங்களுக்கு பிரைட்டாகவும் தெரியும். கீழே வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு எல்இடி லைட்டும் கொடுத்துருப்பாங்க. டிஆர்எல் எல்இடி லைட்டு. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து அனலாக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மோடு விதமாக கொடுத்துருப்பாங்க. என்ன மோடுனா எக்கனாமி மோடு, பவர் மோடு. நீங்கள் லோக்கல்லே போனீங்கன்னா எக்கனாமி மோட்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இல்லை உங்களுக்கு ஹைவேஸில் அந்த மாதிரி போகணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது பவர் மோட் சேஞ்ச் ஆகிப்போம். இதில் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. 1000 கிலோமீட்டரில் உங்களுக்கு சர்வீஸ் சிம்பிள், உங்களுக்கு ஸ்பேனர் சிம்பிள் காட்டுறோம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் சர்வீஸ் விட்டுக்கலாம். சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சைட் ஸ்டாண்டு எதில் விட்டோம்? பெட்ரோல். இதில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் ரிசர்வேஷன் உங்களுக்கு 2 கீழே வந்தாலே உங்களுக்கு ரிசர்வேஷன் காமிச்சிடும். மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் உங்களுக்கு மினிமம் வண்டியில் 1 லிட்டர் இருந்தால் ஆகணும். ஏன்னா இது BS6 இன்ஜின், கார்பரேட் இல்லாத வண்டி. ஃபியூல் பம்பிங்னா உங்களுக்கு அந்த இதில் இருக்காது. ஏன்னா நீங்கள் ட்ரைலே ஓட்டும் போது ஃபியூல் பம்பு போச்சுன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. கரெக்டான மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஃபியூல் உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு 1.5 லிட்டராச்சும் இருக்கணும். இதில் உங்களுக்கு டேங்க் வந்து லுக்காகவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காக டைப்பாடு கொடுத்துருப்பாங்க. இது மற்ற வண்டியில் இருக்கிறத விட உங்களுக்கு இந்த வண்டியோட உங்களுக்கு வந்துடும். இதனால என்ன பெனிஃபிட்னா நீங்கள் காலை வச்சு ஓட்டும் மொத்தம் ரேஷஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஹீட் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஹீட் கம்ஃபர்டபுளாக எடுத்து ஓட்ட முடியாது. அதனால என்னன்னா இது வந்து ரப்பரில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இல்லை ஹீட் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு கால் வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.8 பிஹெச்பி. இன்ஜினோட
சிசி வந்து 110cc 8.8 பிஹெச்பி இருக்கிறதுனால 7350 ஆர்பிஎம் இருக்கிறதுனால உங்களுக்கு சடன் பிக்கப் நல்லா இருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பாருங்க, புல்லிங் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்னன்னா 7.71 நியூட்டன் மீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் பவரும் நல்லா இருக்கும். புல்லிங் பவர்னால தான் உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். சார் இது வந்து 4 ஸ்பீட் கியர் பாக்ஸு எல்லாமே அப்லேயே உங்களுக்கு கொடுத்துருங்க. டவுன் பண்ணுறது குறைக்கிறது இருக்கும், மேலே கூட்டுறது வந்து மேலே கூட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து லாங்கர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் லாங்கர் சீட்டு கொடுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்ஃபர்டபுளாகவும் ஓட்டிக்கலாம். ஃபேமிலி அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி வச்சுன்னு ஓட்டுறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பின்னாடியே அடிஷ்னலாக நீங்கள் ஃபினான்ஸு அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் அடிஷ்னலாக பேக் இங்கே வச்சு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் சாக் அப்சர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்டபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதாவது லோடு ஏதாவது பேக் அந்த மாதிரி வைக்கும் போதில் உங்களுக்கு சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வண்டி வெயிட் வந்து 113 kg இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வெயிட் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது, வண்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பையன்னா உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கில் அந்த மாதிரி போகும்போதில் இன்ஜின் பாடி உங்களுக்கு தட்டாது. 150 கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு கீழே உரசாது ஸ்பீட். இந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1236 mm கொடுத்துருக்கனால ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உட்காந்து பாருங்க சார். இதனால ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். இங்கிட்டும் உங்களுக்கு பேலன்சிங்காகவும் இருக்கும், வண்டி கம்ஃபர்டபுளாக எடுத்து ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் சார். நான் வண்டி எடுத்தேன், டெஸ்ட் ட்ரைவ் வண்டி எடுத்தேன், ஓட்டி பாட்டுங்க. என்ன சார் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு ஆன்லைன்ல கொட்டேஷன் அனுப்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வண்டியில எதுவும் டவுட் இருக்கா? வண்டியில் எதுவும் இல்லை சார். வண்டி நான் இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ள எடுத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிஷன் நாங்கள் ஃபினான்ஸ் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தரோம் சார். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது உங்களுக்கு கிரிப்டோ அந்த மாதிரி பண்ணி தரோம் சார். சரி. இப்போ வண்டி அவைலபிள் இருக்கா? இல்லை வண்டி அவைலபிள் இருக்குது சார். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கான இந்த மாதிரி இருக்குன்னா முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ரெடி. கலர்ஸ் மட்டும் என்னென்ன கலர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு நார்மல் நீங்கள் பார்த்த மாடலில் பிளாக்கு, அடுத்து ஸ்டெர்லைட் ப்ளூ அந்த மாதிரி மாடலில் வரும் சார். சரி சார். கம்மியான பட்ஜெட்டில் இந்த நல்ல மைலேஜும் தரும் உங்களுக்கு. சரி. நம்பர் தரேன். நம்பர் தந்துட்டுங்க சார். 85 250 98 ப்ரோச்சர் எதுவும் வருமா சார்? எனக்கு வண்டி உங்களுக்கு ஆன்லைன் ப்ரோச்சர் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரி சார். ஓகே சார். வண்டி நீங்கள் என்னைக்கு இருக்குமோ அதுக்கு முன்னாடி வந்து புக்கிங் பண்ணி என்னைக்கு புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சுக்கலாம். மேபி நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ.